பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். சொல்லாதவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, சொல்லாதவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு போயிடலாமா? ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணியாச்சா? கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக நாம் இதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. பக்கத்துல உள்ள பாருங்க, அவருடைய ஆவியினாலே ஆகும், அவருடைய ஆவியினாலே ஆகும். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த 2026வது வருஷம் ஆவியானவர் செயல்படுகிற வருஷம். அல்லேலூயா. கவனமா எசப்பா வார்த்தையை நீங்க ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசும் ஆண்டவரே, தீர்க்க தரிசனமாய் எங்களோடு இடைபடுவீரார், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வருஷம் ஆவியானவர் செயல்படுகிற வருஷம். அல்லேலூயா. 2025ல நாம் சில தடைகளை உடைக்க முடியாம போயிருக்கலாம், சில ஆசீர்வாதங்களை விரும்பியும் பெற்றுக்கொள்ளாம போயிருக்கலாம், சில வெற்றிகளை பெறாம போயிருக்கலாம், ஒரு நிறைவு இல்லாம போயிருக்கலாம், சில பலவீனங்களை மேற்கொள்ள முடியாம போயிருக்கலாம், சில ஆசீர்வாதங்களை மீட்டுக் கொள்ளாம போயிருக்கலாம். ஆனா இந்த 2026வது வருஷம், அல்லேலூயா, நாம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள போறோம். அல்லேலூயா. ஏன்னா இது ஆவியானவர் நமக்காக செயல்பட போறார். அல்லேலூயா. பக்கத்துல பாசுல உங்களுக்காக ஆவியானவர் செயல்பட போறார், ஆவியானவரே செயல்பட போறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். இதை யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்? செருபாபேலுக்கு சகரியா தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லுகிறார். சூழ்நிலை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் பாபிலோன்ல அடிமைகளாக இருந்து அவங்க திரும்பவும் தங்க நாட்டுக்கு வருகிறாங்க. நாட்டுக்கு வந்து செருபாபேல் தலைமையின் கீழே தான் வருகிறார்கள். அப்பொழுது ஆலயத்தை கட்ட அவர்கள் தீர்மானிக்கிறாங்க. ஆனா அவங்களால ஆலயத்தை கட்ட முடியல. ஏன்னா நிறைய எதிர்ப்புகள், அது மட்டும் இல்ல பொருளாதார தடைகள், பயம், அரசியல் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து யூத ஜனங்களையும் செருபாபேலையும் ஆலயத்தை கட்ட முடியாதபடிக்கு சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியை எழுப்பி போய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் பலத்தினால இனிமேல் இல்ல, பராக்கிரமத்தினால இல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, உன்னால முடியாதத அல்லேலூயா தேவ ஆவியானவர் செய்து முடிக்க போறார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் செய்ய போறாரு. வீடை கட்டணும்னு தீர்மானிச்சிட்டோம், ஆனா முடியல. அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால முடியாதத
பராக்கிரமத்தினால முடியாதத ஆவியானவர் செய்து முடிக்க போறார். அல்லேலூயா. திருமணத்துக்கான எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டோம், ஆனா என்னால முடியல. அது பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால இல்ல, ஆவியினால ஆக போகிறது. அல்லேலூயா. படிக்கிறதுக்கு காலேஜில் சேர்த்துட்ட, படிக்க முடியல. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால இல்ல, ஆவியினாலே. அல்லேலூயா. தொழில் ஆரம்பிச்சிட்டேன், என்னால முடிக்க முடியல. ஒரு பிசினஸ் செய்ய பிளான் பண்ணிட்டேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. பலத்தினாலும் அல்ல, ஆமா பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆக போகிறது. அல்லேலூயா. ஆவியானவர் செயல்படணும்னு விரும்புறார். தேவன் இந்த நாட்களை தான் கர்த்தரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சுயபலத்துல கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சுயபலத்துல வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. நாம எதையும் செய்து ரொம்ப சாதிக்கலாம் போறது கிடையாது. அல்லேலூயா. தேவன் சாதித்ததை நாம சுதந்திரிக்க தான் போறோம். அல்லேலூயா. நாம ஒன்றும் பெருசா ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது. நமக்காக ஏற்கனவே எல்லாம் சாதிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. உன்னால முடியாதத இனி தேவனுடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்து செய்ய போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, மூணே 3 விஷயத்தை சொல்ல போறேன். தேவனுடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அவருடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒண்ணு, தேவ ஆவியானவருடைய செயல் எப்பொழுதும் மனுஷன் செய்ய முடியாததிலிருந்து அவர் தூங்குவார். அல்லேலூயா. மனுஷனால செய்ய முடியாதது விடுறா பாருங்க, அப்பதான் ஆவியானவர் என்ன செய்வாரு? அவர் கையில் எடுப்பார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. செருபாபேலே, உனக்கு இருக்கிற பலமோ அல்லது பராக்கிரமோ, உனக்கு இருக்கிற வல்லமையோ, உனக்கு இருக்கிற அதிகாரமோ, செருபாபேலே ஒரு கவர்னர் தான், ஆனாலும் அவனால முடியாதத கர்த்தர் சொல்றாரு, ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. மனுஷன் செய்ய முடியாத இடத்துல இருந்து கர்த்தர் துவங்குவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் எங்க தோல்வி அடைகிறானோ கர்த்தர் அங்க என்ன செய்யறாரு? அவர் பொறுப்பெடுக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்கிறத விட தேவன் செய்வதற்கு நாம் விட்டு கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும் நாம் நினைக்கிறோம்ல, அதை விட கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா அவர் செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்? விட்டுருக்கணும். அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல. பலம்னா இங்க ஆர்மி ஃபோர்சஸ் அல்லது வெல்த், பவர். பராக்கிரமம்னா எபிலிட்டி, ஸ்ட்ரெங்த். இதனால செய்ய முடியாதத ஆவியானவரே நமக்காக செய்ய போறாரு. அல்லேலூயா. உங்க திறமையினால செய்ய முடியாதத, உங்க பணபலத்தினால செய்ய முடியாதத, உங்க ஞானத்தினால செய்ய முடியாதத, நம்முடைய அறிவினால செய்ய முடியாதத ஆவியானவர் செய்ய போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்குதான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இங்க ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுறார். என்ன தரிசனம்? 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிங்க. என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்பது போல என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் 7 அகல்களும், உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு குத்து விளக்க பார்க்கிறாரு தரிசனத்துல. தீர்க்கதரிசி என்னத்தை பார்க்கிறாரு? ஒரு குத்து விளக்க பார்க்கிறாரு. குத்து விளக்குல 7, அதாவது என்னது? லைட்டுடைய அந்த குழாய்கள் இருக்கு. அந்த குழாய்களுக்கு கீழே என்ன
என்னது கிண்ணம் ஒண்ணு இருக்கு. கிண்ணத்துக்கு பக்கத்துல 2 ஒலிவ மரங்கள் இருக்கு. அல்லேலூயா. இது எதுக்கு ஒப்பாக சொல்றாருன்னா, ஆலயம் கட்டப்படுவதற்கு இந்த ஒலிவ மரங்கள் 2 பரிசுத்தவான்கள். யார்? ஒண்ணு யோசுவா என்ற ஆசாரியர், இன்னொன்னு என்னது செருபாபேல். 2 பேர் மேலேயும் இருக்கிற அபிஷேகம் அந்த ஆலயத்தை கட்ட போகிறது. அதெல்லாம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா உங்களுக்கு வெளிப்பாடா கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆலயம் கட்டப்பட போகுதுன்னா, ஆவியினாலதான் செய்யப்பட போகுது, கட்டப்பட போகிறது என்று சொல்லி அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் என்ன செய்யறாரு? வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாததெல்லாம் செய்வதற்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க 4வது அதிகாரத்துல 7வது வசனம் இப்படியாக சொல்லுது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். பெரிய பர்வதம், பெரிய மலை. இந்த மலையை எதுக்காக ஒப்பா சொல்ல பெரிய பர்வதம் மலையை சொல்லல, மலையை போல இருக்கிற பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் ஒரு மலையை போல யாருக்கு எதிர்த்து நிற்கிறது? செருபாபேலுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறது. எதிர்ப்புகள், பைனான்சியல் பிரச்சனை, பயம், சத்துருக்களுடைய போராட்டம், இதெல்லாமே செருபாபேலுக்கு முன்பாக ஒரு மலையை போல இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு நீ எம்மாத்திரம். அபிஷேகத்துக்கு முன்பாக எதுவும் பெருசு கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷர்களா இருந்தாலும், அபிஷேகத்துக்கு முன்பாக, ஆவியானவருக்கு முன்பாக அவைகள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய பர்வதம்னு சொல்றாரு. அல்லேலூயா. உண்மையாவே நமக்கு விரோதமா இருக்கிறவன் சத்துரு பலவான் தான். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? பலவான் தான் சொல்லுது. சத்துரு என்ன சொல்லுது? பலவான். பலவான் தான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக, அல்ல தேவனுடைய ஆவிக்கு முன்பாக அது எம்மாத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எதெல்லாம் பெரிய பர்வதமா இருந்ததோ, எதெல்லாம் பயங்கரமா உங்களை என்ன செய்து மிரட்டிக்கிட்டு இருந்ததோ, எதெல்லாம் அண்ணாந்து பார்த்து இதெல்லாம் எப்படி கடந்து போவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ, அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். அல்லேலூயா. அது காணாம போயிட போகுது இந்த வருஷம். அல்லேலூயா. 2026ல 25ல எந்தெந்த மலையெல்லாம் சந்திச்சீங்களோ அந்த மலைகள் எல்லாம் 2026 என்ன போகுது? சமபூமி. அல்லேலூயா. அடைக்க முடியாத கடன். அல்லேலூயா. ஒரு பெரிய தேவை, வியாதி, மனுஷனுடைய போராட்டம், பிசாசுடைய கிரியைகள், இவைகளெல்லாம் நம்மை மறைக்க பண்ணின பெரிய பர்வதங்கள்லாம் 2026ல கர்த்தர் என்ன செய்ய போறாரு? சமபூமியாக போறார். அல்லேலூயா. அவைகள் காணாம போக போகிறது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்க வேண்டும் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எலிசாவை சுத்தி சத்துருக்கெல்லாம் சூழ்ந்துட்டாங்க. எலிசா ரூமுக்குள்ள இருக்கும்போது கேசி வந்து சொல்றாங்க, ஐயா நமக்கு ரோமா சத்துருக்கள் என்ன செய்யறாங்க? நிறைய பேர் நம்ம சூழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எலிசாவுக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. அவர் கேசுடைய கண்ணை திறந்த உடனே இப்ப பாருங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறது நம்மோடு கூட இருக்கிறவர் அநேகர். அல்லேலூயா. தேவனோடு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால எந்த பெரிய பர்வதமோ அல்லேலூயா சமபூமி ஆகும். அல்லேலூயா. சொல்லுங்க, சமபூமி ஆக போகுது. அல்லேலூயா. காணாம போக போகுது. திடீர்னு ஒரு மலை காணாம போயிட்டா இருக்கும்.
அல்லேலூயா. அது போல 2026 மலைகள் காணாம போக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எது பெரிய பர்வதம் உன்னால ஏற முடியாது இருந்ததோ அதெல்லாம் பாதத்துக்கு கீழே வரப்போகுது. அல்லேலூயா. அதெல்லாம் எளிதா கடந்து போக போறீங்க. அல்லேலூயா. பெரிய பர்வதம், கடக்க முடியாத தடைகளை எளிதா ஆவியானவர் பலத்தை கொண்டு கடந்து போறோம். அல்லேலூயா. இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தராலே ஆயிற்று. அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பர்வதங்கள் மெழுகு போல செய்யும் உருகி போயிடும். அல்லேலூயா. மெழுகு இருக்கு இல்லையா, மெழுகுவத்தி வாங்கி அடிச்சு உதச்சி மிதிச்சாலும் என்ன செய்யாது, அது நசுக்குதான் வழி ஒன்றும் ஆகாது. ஏறி மிதிச்சாலும் ஏறி நடந்தாலும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஒரு தீக்குச்சி அதில் பத்த வச்சு என்ன ஆகிடும், உருகி போயிடும். அல்லேலூயா. அது போல ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக எல்லாம் உருகி போக போகிறது. அல்லேலூயா. உன் கடன் பிரச்சனை உருக போகுது. அல்லேலூயா. வியாதி உருகி போக போகிறது. மனுஷன் தடையா நின்ற மனுஷன்லாம் விலகி போக போறாங்க, காணாம போக போறாங்க, இல்லாமல் போக போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது என்னன்னா, தேவ ஆவியானுடைய செயல் எப்படி இருக்கும், பலவீனமானவர்களை கொண்டு பலமுள்ள காரியத்தை செய்ய போறாங்க. அல்லேலூயா. யாரை கொண்டு? பலவீனமானவர்கள். வசனம் சொல்லுது, 9வது வசனம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும். அல்லேலூயா. யாரை கொண்டு போட்டாரோ அவங்களை கொண்டு முடிப்பார். அல்லேலூயா. அவன் சோர்ந்து போய் நிற்கிறானே, இது எப்படி ஆகும், எனக்கு இவ்வளவு எதிரிகள் இருக்கிறாங்க, இவ்வளவு குறைவுகள் இருக்கு, நான் எப்படி இதை கடந்து போவேன் அப்படின்னு சொல்ற அந்த பலவீனமானவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். அவனை கொண்டே கர்த்தர் முடிப்பார். எப்படி? ஆவியினால, பலத்தினாலும் அல்ல. நாமெல்லாம் உண்மையாலுமே பலவீனமானவங்க தான். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார்? 1 கொரிந்தியர் 1:27 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:27 வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. அல்லேலூயா. பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியம். நீங்களும் நாம யாரு? உலகத்தின் பார்வையில பைத்தியம். அல்லேலூயா. நாம எல்லாம் உலகத்தின் பார்வையில பைத்தியம். அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான், பார்லையும் ஹோட்டல்லையும். நம்மளதான் என்ன சொல்லுவான், ஏதாவது ஒரு பைத்தியக்காரன் கூட்டுறான், ஜாலியா இருக்கிற வேண்டிய இடத்துல என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. பைத்தியம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. அல்லேலூயா. அற்பமானவர்களையும் சாதாரணமானவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி. கோலியாத் 10 அடி 11 அடி மனுஷன், அவனை வெட்கப்படுத்துறதுக்கு கர்த்தர் ஒரு பொடியினை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தாவீதை விட பெரிய ஆளா இருந்திருப்பான் நிச்சயமா. அல்லேலூயா. தாவீதை விட பெரிய ஆளா இருந்திருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, உன்னை நான் இன்னொரு பையில வச்சுதான் செய்ய போறேன், முறியடிக்க போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் இந்த வருஷம் சாதாரணமா நம்ம முடிக்க போறோம். அல்லேலூயா. நீ எப்படா ஆச்சு அப்படின்னு உலகம் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டே செய்ய போறார். அல்லேலூயா. எதெல்லாம் நீங்க கைவிட்டுட்டீங்களோ, அல்லேலூயா, இதெல்லாம் நடக்காது, நம்மால இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் நினைச்சீங்களோ அதெல்லாம் உங்களை கொண்டே சாத்தியப்படுத்த போறாரு. அல்லேலூயா. எதெல்லாம் பாதியிலே கைவிட்டுட்டீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டே முடிக்க போறார் 2026. அல்லேலூயா.
நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். ஏன்னா உன் வீக்னஸ்ல தான் என் ஸ்ட்ரென்த் என்ன செய்ய போற வைக்க போற. அல்லேலூயா. கர்த்தருக்கு பலவான்கள் தேவையில்லை, பலவீனர்கள் தான் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஞானிகள் தேவையில்லை, கர்த்தருக்கு பைத்தியங்கள் தான் தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பராக்கிரமசாலிகள் தான் தேவையில்லை. ஏன்னா எந்த மனுஷனையும் பராக்கிரமசாலி ஆக்கிறவர் அவர் தான், எந்த மனுஷனையும் ஞானி ஆக்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பலவானாக்கிறவர் அவர் தான், திறமுள்ளவனாக்கிறது அவர் தான். அதனால்தான் கர்த்தர் உங்களை என்னையும் சூஸ் பண்ணி இருக்கிறாரு. உங்களை கொண்டே அதை முடிக்க போறார். அல்லேலூயா. என்ன கொண்டே கர்த்தர் முடிக்க போறார். அல்லேலூயா. நாம எங்க பயந்து நின்றோமோ நம்ம கொண்டே அதை சால்வ் பண்ண போறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்னைய கிருபை உனக்கு போதும். பக்கத்துல பாசு கிருபை போதும், கிருபை போதும், வேற எதுவும் தேவையில்லை. திறமையோட கிருபை தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. பணத்தை விட கிருபை தான் முக்கியம், பதவியை விட கிருபை தான் முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடிய போகுது. அல்லேலூயா. போதும், அவர் கிருபை போதும், அவர் கிருபையா அதை செய்ய போகுது. விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு சாதாரணமானவங்களை கூட கட்ட செய்யப்படும். அல்லேலூயா. 1:29 1 கொரிந்தியர் 1:29 வாசிங்க. மாம்சமான எவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் திறமை உள்ளவர்களையும் பலவான்களையும் ஞானிகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளாம சாதாரணமானவங்களை தெரிந்து கொண்டான்னா அவன் என்ன சொல்லுவான்? என் ஞானம், என்னுடைய ஞானம், என் திறமை, என்னுடைய பலன் அப்படின்னு. அல்லேலூயா. அதனால ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை 75ல பிறந்திருந்தா என்ன சொல்லுவாரு ஆபிரகாம்? என் புள்ள இருப்பாரு. அல்லேலூயா. பல்லெல்லாம் கீழே விழுந்த பிறகு, உடம்பெல்லாம் தளர்ந்த பிறகு ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுத்தாருன்னா என்ன செஞ்சிருப்பாரு? கர்த்தர் கொடுத்தாரு பாரு. இது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தாரு. அந்த மீச முழுங்கின மீசெல்லாம் தொங்குற வரைக்கும் கர்த்தர் காத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. முறுக்கி விட்ட மீசெல்லாம் தொங்குற வரைக்கும், கலந்து போற வரைக்கும் காத்திருந்து கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். ஏன்னா நான் செய்யற விஷயம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற நான் செய்யறேன். யார் எனக்கு முன்னால பெரும் பாராட்டக்கூடாது, நான் செஞ்சேன்னு யாரும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் உங்களெல்லாம் சூஸ் பண்ணிருக்கேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ சாதாரண மாணவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். அதுக்கு நீங்களும் நானும் கர்த்தர் சூஸ் பண்ணிருக்க. அல்லேலூயா. உங்களை கொண்டு எதை ஆரம்பிச்சாலும் அதையே முடிப்பார். அல்லேலூயா. முடிக்க முடியாதெல்லாம் முடிப்பார். எப்படி எப்படா இதெல்லாம் நடந்ததுன்னு ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் முடிக்க போறார். நீயா உன்னாலயா இதாச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி கர்த்தர் நம்ம செய்ய போறாரு, உயர்த்தி வைக்க போறார். அல்லேலூயா. 3வது கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, தேவ ஆவியானவர் ஆரம்ப அற்பமா இருந்தாலும் அவர் முடிவை என்ன செய்ய பண்ண போறாரு? சம்பூர்ணமா இருக்கும். 10ஆம் வசனம் வாசிங்க. இது நான் சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல். ஆமா. அல்லேலூயா. அற்பமான ஆரம்பம். ஆவியானவர் எப்பொழுதுமே ஆரம்பம் அற்பமா இருக்கணும், முடிவு சம்பூர்ணமா இருக்கணும் தான் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் எப்பவுமே பிரம்மாண்டமா ஆரம்பிப்பான். அல்லேலூயா. எப்படி முடிப்பான்? சில நேரத்துல ஒழுங்கில்லாம போயிடும். கர்த்தர் எப்பொழுதுமே ஆரம்பம் சிம்பிளா அற்பமா இருந்து கர்த்தர்
ஏன்னா கர்த்தர் முடிவை தான் ரொம்ப முக்கியமா விரும்புறாரு. ஆரம்பம் முக்கியம் கிடையாது, முடிவு தான் முக்கியம். அல்லேலூயா. நாம எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி முடிக்க போறோங்கிறது தான் முக்கியம். அத ஆரம்பத்துக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், முடிவுக்கு தான். அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆரம்பத்தினால யாரு? பொதுவா ஆரம்பம் தேவன் ஆரம்பிக்கிறதா அற்பமா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்கும்? அற்பமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. ஆரம்பத்தை பார்த்துட்டு யாரும் இதை அற்பம்னு நினைச்சிருக்க. அல்லேலூயா. முடிவு தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா தேவன் முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா. தேவன் செய்யாருன்னா அவர் முடிப்பார். அவர் ஆரம்பிச்சாருன்னா அவர் முடிப்பார். அவருக்கு தெரியும் எப்படி முடிக்கணும்னு, அவருக்கு தெரியும். முடிவுல இருந்து சில நேரத்துல ஆரம்பத்தை பார்ப்பாரு. நீங்களும் நானும் அற்பமான ஆரம்பத்துல இருந்தவங்க தான். அல்லேலூயா. ஆனா நம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்குங்கிறது கர்த்தர் அறிவார். அதனாலதான் அங்க இருந்து நம்மளை பார்த்து நம்ம முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இவங்க சம்பூர்ணமா முடிப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சம்பூர்ணமா முடியும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆரம்பம் இப்போ அற்பமான வீட்டுக்குள்ள ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையை சாதாரணமான ஒரு திருமண வாழ்க்கை அற்பமா ஆரம்பிக்கலாம், முடிவு எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோடி கணக்கில் திருமணம் நடத்தி 3ஆம் நாளே உடஞ்சி போய் ஒண்ணுமில்லாம போற குடும்பங்களா இருக்குல்ல. எப்படிப்பட்ட திருமணங்கள்லாம் ஒண்ணுமில்லாம போய் ஆரம்பம் பிரம்மாண்டம். ஆரம்பங்கள் தெரியும், சில தொழில்கள் ஆரம்பிப்பாங்க, பயங்கர பிரம்மாண்டமான ஆரம்பம். நம் முடிவு ஒண்ணுமில்லாம. கர்த்தர் நமக்கு ஆரம்பிச்சாருன்னா அற்பமா இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ய அற்பமா நினைச்சாரு. அல்லேலூயா. முடிவை கர்த்தர் சம்பூர்ணமா முடிப்பார். அல்லேலூயா. ஏன்னா முடிக்க போறவர் அவர்தான். வாசிங்க ஏசாயா 46:10 வாசிங்களேன். ஏசாயா 46:10. ஏசாயா 46:10. 46:10. இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்யப்படாதவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவைகளெல்லாம் அறிந்திருக்கு. அதனால தான் அவர் சொல்றார், ஆரம்பத்தை பத்தி யோசிக்காத, முடிவு நான் நல்லா ஆவியானவர் முடிப்பார். அல்லேலூயா. தேவனை எந்த காலமும் எந்த சூழ்நிலையும் கட்டுப்படுத்தாது. அல்லேலூயா. எந்த மனுஷனும் அவரை தடை செய்ய முடியாது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும், ஆமா, அவர் தேவனை சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவருடைய பர்பஸ் ஒரு நாள் தடைபடாது. எந்த மனுஷனாலும் அதை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு எதுவுமே சர்ப்ரைஸ் கிடையாது. கர்த்தருக்கு எதுவுமே நம்ம லைஃப்ல எதுவுமே சர்ப்ரைஸ் தான் கிடையாது. கர்த்தருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால கவலையப்படாதீங்க. இந்த 2026 வருஷம் அருமையா முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி முடிய போகுது நினைக்காதீங்க. இன்னைக்கு ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. 2026 மட்டும் இல்ல, வாழ்க்கையே சம்பூர்ணமா கர்த்தர் முடிக்க போறார். கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எந்த சாத்தானும் தடை செய்ய முடியாது, எந்த பாடுகளும் நம்மளை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனும் நம்மளை தடை செய்ய முடியாது. எல்லாமே தேவனுடைய ஆளுகை கீழதான் இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் சகல கண்ட்ரோல்ல தான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. தேவன் ஆரம்பித்ததை தேவன் முடிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. என்னால முடியாததுன்னு சொல்லிட்டீங்கல்ல, கர்த்தர் நீங்க தோங்க கூடாது. அல்லேலூயா. அவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. என்னால முடியாது, ஆண்டவரே சரண்டர். நான் என்ன செய்யணும்? என்னால ஒண்ணும் முடியாது. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னால முடியும், நீ போராடிட்டு இருக்காத. நான் முயற்சி பண்றேன், முடியலன்னா வரலாம் சொல்லாது. அல்லேலூயா. உன்னால ஒண்ணும் முடியாது,
அதுதான் கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உன்னால முடியும்னா கர்த்தர் உன்னை விட்டுருப்பாரு. அல்லேலூயா. நம்ம அவர் கையில உன்னை எடுத்திருக்கிறாருன்னா உன்னால எதுவும் முடியாது, என்னால தான் முடியுங்கிறதுக்காக தான். அல்லேலூயா. கர்த்தரால தான் எல்லாம் நடக்க போகுது. பலவீனமான நம்மளை கொண்டே கர்த்தர் நம்மளை முடிக்க போறார். அல்லேலூயா. நம்ம ஆரம்பித்ததை நம்மளை கொண்டே கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா. ஆரம்பித்தவங்களை கொண்டே கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா. பலவீனமானவர்களை கொண்டே கர்த்தர் பலமான காரியத்தை செய்வார். ஆரம்பம் அற்பமா இருக்கும், இந்த வருஷம் முடிவு சம்பூர்ணமாய் முடியும். அல்லேலூயா. எழுந்து கர்த்தரை ஒப்புக்கொடுப்போம். அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. ரிகபாதரனாம ஷியகரபலபா. Hallelujah. Hallelujah. எல்லாம் எழுந்திருந்து கர்த்தரை ஒப்புக்கொடுங்க. Hallelujah. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Hallelujah. ஆரம்பம் அற்பமானாலும் Hallelujah. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு